அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்திருக்கிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு இணைப்பு விழா என்று சொல்லக்கூடிய விதமாக செங்கோட்டையனுடைய ஏராளமான ஆதரவாளர்களும் அவரோடு வந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் வரவேற்று செங்கோட்டையனை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். இந்த மிக முக்கியமான அரசியல் நகர்வை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் முறையாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகால அரசியலிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு, அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் காலம் முதல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி என்று பல்வேறு தலைவர்களை சந்தித்த ஒரு முக்கியமான நிர்வாகி தன்னை விஜயினுடைய தலைமையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் விஜயால் ஒரு முக்கிய அரசியல் தலைவரை கூட திமுக அதிமுகவில் இருந்து இழுத்து வர முடியவில்லை என்ற ஒரு அரசியல் விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்தார்கள். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். கடந்த காலங்களில் எல்லாம் விஜயகாந்த் போன்றவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது அதிமுக திமுகவிலிருந்து ஏராளமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்களே. விஜயின் தலைமையை ஏற்பதற்கு மூத்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது விஜயால் எப்படி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த சராசரி வாக்குகளை பெற முடியும் என்று கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு மூத்த அரசியல் தலைவர்களும் தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக இந்த இணைப்பு அமைந்திருக்கின்றது. எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவினுடைய அமைச்சரவையில் தவறாமல் இடம்பெற்று வந்திருந்த 9 முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவிலே மிக அதிக காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களில் ஒருவர் என்ற பெயருக்கு சொந்தக்காரரான செங்கோட்டையன் தன்னை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். செங்கோட்டையனை பொறுத்தவரை இணைப்பின் மூலமாக தாவேகாவினுடைய நிர்வாக கட்டமைப்புகள் இனி அவர் வசம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைப்பு ரீதியாக ஒரு பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்படலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் நேரத்தில் தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கான பதவி என்ன, பொறுப்பு என்ன என்ற விவரம் வெளியாகக்கூடும். அதன்படி அமைப்பு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்படும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நியமனம், மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட அனைத்தையும் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைக்கும். தாவேகாவை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களிலே முறையான ஒரு கட்டமைப்பு இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே செங்கோட்டையனுடைய இந்த வரவின் மூலமாக மேற்கு மாவட்டத்திலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்புக்கு செல்லுவதற்கு இந்த இணைப்பு பயன்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் தனக்கு இருக்கக்கூடிய நட்பின் மூலமாக பல்வேறு கட்சியின் தலைவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியை உடனடியாக தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையனுடைய நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். சசிகலா உள்ளிட்டவர்களுடனும் தொடர்ந்து தன்னுடைய நட்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் செங்கோட்டையன். எனவே திமுக அதிமுக தலைமையிலான தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிகராக ஒரு கூட்டணியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்குவதற்கான ஒரு முத்தாய்ப்பாக இந்த இணைப்பு விழா அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். செங்கோட்டையனின் மூலமாக விஜய்க்கு பல்வேறு வகையில் ஒரு பலம் கிடைத்திருக்கின்றது. ஒரு பக்கம் தனக்கு சரியான அரசியல் கண்ணோட்டத்தை வழங்குவதற்குரிய மூத்த அரசியல் தலைவர்கள் தன் பக்கம் இல்லை என்ற ஒரு வருத்தம் விஜய்க்கு இருந்ததாக சொல்லியிருந்தார்கள். கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஓய்வு பெற்ற டிஜிபி வரை பலரையும் அமர்த்தி இருக்கின்றார் விஜய். இதுபோன்ற கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு, அணிவகுப்புகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு அணிகளை, அமைப்புகளை விஜயால் உருவாக்க முடிந்துவிட்டது. ஆனால் அரசியலில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை தனக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, சமகால அரசியலில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கான தன்னுடைய அனுபவத்தை அரசியல் ரீதியாக விஜய்க்கு வழங்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இல்லை என்கின்ற ஒரு மனக்குறை விஜய்க்கு இருந்திருக்கும். அதை போக்கக்கூடிய வகையில் தான் செங்கோட்டையனுடைய இந்த வரவு அமைந்திருக்கின்றது. செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த தலைவரே விஜயை ஆதரித்து விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்னும் பொழுது நாம் விஜயை ஆதரிப்பதில் என்ன தயக்கம் இருக்க முடியும் என்று சொல்லி செங்கோட்டையனை தொடர்ந்து மேலும் பல முக்கிய நிர்வாகிகள், அதிலும் குறிப்பாக ஒரு சில கட்சிகளில் தலைமையோடு மோதலில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட இந்த இணைப்பை தொடங்க அவர்களும் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது தங்களுக்கு அந்த தொகுதியிலே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்னும் பொழுது அதற்கு மாற்றாக அதிமுக திமுக என்று 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அந்த தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் கடைசி நேர சமரசத்திற்கு உட்பட்டு தாவேகாவிலே தங்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். தாவேகாவிற்கு செல்லுவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். எனவே செங்கோட்டையனின் வரவு என்பது விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு மூத்த தலைவர் தன் பக்கம் இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. மற்றொரு பக்கம் கட்சியை நிர்வாக ரீதியாக மாற்றங்களை செய்வதற்கு ஒரு முக்கிய தலைவர் கிடைத்திருக்கின்றார். மற்றொரு பக்கம் கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கு மாவட்டங்களிலே விஜய்க்கு முறையான கட்டமைப்பு இல்லை என்று சொன்னார்கள். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கட்டமைப்புகளை காட்டிலும் மேற்கு மாவட்டத்தில் தாவேகாவினுடைய கட்டமைப்பு சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதை சரிப்பதற்கு செங்கோட்டையன் பயன்படுவார்.
இது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் என்றால் ஒரு பிராண்ட் என்று சொல்லக்கூடிய விதமாக செங்கோட்டையன் என்பவர் தமிழ்நாட்டினுடைய ரோடு மேப்பை கையில் வைத்திருப்பார் என்று அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அதிமுகவிலே அந்த ரூட் என்று சொல்லும் விதமாக கூட அவரை மற்ற முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்வார்கள். அந்த அளவு மிகவும் நுட்பத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சாலை வரைபடத்தை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் அந்த சுற்றுப்பயணத்தை எல்லாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்பதிலே மிக தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர். எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தகவல்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு செங்கோட்டையனினுடைய அந்த தமிழ்நாட்டு வரைபட அறிவு எந்த அளவு பயன்பட்டதோ சுற்றுப்பயணங்களை தீர்மானிப்பதற்கு, அதே போன்ற ஒரு நிலை விஜய்க்கும் பயன்பட போகின்றது என்பதுதான் செங்கோட்டையனினுடைய வரவின் முக்கிய அம்சமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கான இந்த அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்பது மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும், அதிக வாக்குகளை வாங்க வேண்டும், எல்லா பூத்துகளிலும் பூத் ஏஜென்ட்கள் உள்ளிட்டவர்களை அமர வைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு சவால்கள் இருக்கும். ஆனால் விஜயை பொறுத்தவரை அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சவால் தமிழ்நாடு முழுவதும் பத்திரமாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்துவிட வேண்டும், தானும் பத்திரமாக சென்று வர வேண்டும், தன்னுடைய தொண்டர்களும் பத்திரமாக சுற்றுப்பயணங்களின் பொழுது பொதுக்கூட்டங்களின் பொழுது தன்னை வந்து பார்த்து விட்டு திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய சவால். அந்த சவாலை சரிகட்டுவதற்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கட்சியிலே விஜய் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். நேற்று இதே நேரத்திலே செங்கோட்டையனை சுற்றி எத்தனை அரசியல் தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்பதை மறக்க முடியாது. செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவரை, மூத்த அரசியல் நிபுணத்துவம் கொள்கின்ற ஒரு நிர்வாகியை அவ்வளவு எளிதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விட்டுவிட மாட்டார்கள். எனவேதான் திமுக தலைமையினுடைய அறிவுறுத்தல் படியே அமைச்சர் சேகர் பாபு நேற்றைய தினம் செங்கோட்டையனை சந்தித்து அரை மணி நேரம் தலைமை செயலகத்திற்கு உள்ளே அமர்ந்து பேசியிருந்தார். சேகர் பாபுவிற்கும் செங்கோட்டையனுக்கும் நல்ல நட்புகள் உண்டு. இருவருமே பல ஆண்டுகளாக நட்பாக இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமைச் செயலகத்திலே தனியறையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையனை நேரில் சென்று சேகர் பாபு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவரை எப்படியாவது மனமாற்றத்திற்கு உள்ளாக்கி திமுகவிற்கு அழைத்து வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை சேகர் பாபு மேற்கொண்டிருந்தார். நேற்று இரவும் கூட அது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் காரணமாக தான் செங்கோட்டையன் நேற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது முதல் எங்கே இருக்கின்றார் என்ற தகவல் கூட யாருக்கும் தெரியாத வகையிலே ரகசிய அறையில் இருந்து வந்தார் செங்கோட்டையன். ரகசியமாக சென்னை பனையூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலே தங்கியிருந்தார். ஏனென்றால் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலே செங்கோட்டையன் தங்கியிருந்தால் நள்ளிரவு நேரத்தில் கூட அவரை ஒரு சில கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து ஏதேனும் ஒரு நிர்பந்தத்திற்கு உட்படுத்தி தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு விடக் கூடும் என்கின்ற ஒரு அச்சம் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருந்தது. எனவே விஜயை சந்தித்து விஜயோடு இணையக்கூடிய அந்த நேரம் வரை செங்கோட்டையன் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களும் விரும்பியிருந்தார்கள். அதுபோன்ற அரசியல் நிற்பதனால் செங்கோட்டையன் மனமாற்றத்திற்கு உட்பட்டு விடக்கூடாது என்று அவருடைய இந்த ஒரு அதிரடி முடிவினை எடுத்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையனின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, கேள்வி எழுந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், அவரும் அதிமுக போட்டியிருந்தார். ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்வி பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். அதே போன்று டிடிவி தினகரனும் கூட ஒரு தனி கட்சியாக செயல்பட்டாலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கும் அது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியது என்று சொல்லியிருந்தார்கள். சசிகலாவின் நிலைமையும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு வகையான அந்த பின்னடைவை ஏற்படுத்தியதான் பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்திலே செங்கோட்டையன் இணைந்திருப்பதன் மூலமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் தனக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்கின்றது என்பதை உறுதிபட சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரசியலில் கடந்த காலங்களில் தான் பயணித்த கட்சியிலே தனக்கு எதிராக இருந்தவர்களுக்கு எதிர்ப்பு அரசியலை மேற்கு மாவட்டத்தில் மேற்கொள்வதற்கு செங்கோட்டையனுக்கு தாவேகா என்கின்ற ஒரு பெரிய இளம் பட்டாளத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் என்கின்ற நபருடைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக மேற்கு மாவட்டத்திலே சிம்ம சொப்பனமாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு செங்கோட்டையன் இருப்பார் என்ற ஒரு தகவலையும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதற்கு செங்கோட்டையன் முன்வைத்திருக்கக்கூடிய காரணம் அதிமுகவின் தலைமை முன்வைத்திருக்கிறார். எனவே அதை கைட்டுவதற்கு தன்னுடைய அந்த பின்னடைவுக்கு காரணமானவர்களை அரசியல் ரீதியாக மேற்கு மாவட்டத்திலே நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்காகத்தான் செங்கோட்டையன் இப்படியான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையன் நினைத்திருந்தால் திமுகவிலே சேர்ந்திருக்க முடியும், முக்கிய பொறுப்புகள் கிடைத்திருக்கும், மாநில பொறுப்பு கிடைத்திருக்கும், மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அவர் இருந்திருப்பார். திமுகவில் இருந்து அதிமுகவை எதிர்கொள்வதை விட தாவேகாவில் இருந்து அதிமுகவை எதிர்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு செங்கோட்டையன் சென்றதன் காரணமாகவே இந்த முடிவுக்கு அவர் வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே தாவேகாவிலே செங்கோட்டையன் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். விஜயோடு இன்னும் சற்று நேரத்தில் அவர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம், அந்த காணொலிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம்
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜயோடு பட்டினப்பாக்கம் இல்லத்திலே செங்கோட்டையன் ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் செங்கோட்டையன் தாவேகா தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பனையூர் அலுவலகத்துக்கு அருகிலேயே தங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கு வருகை தந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே விஜயோடு அவர் இணைந்ததற்கான அந்த புகைப்படங்கள், காணொலிகள் வெளியாக இருக்கின்றன. சென்னை பனையூரிலே தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை செங்கோட்டையன் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இணைப்பு பல்வேறு வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தாவேகாவை பொறுத்தவரை இதுவரை மிகப்பெரிய அளவில் அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் அவர்கள் வசம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அதை மாற்றி அமைக்கும் விதமாகத்தான் செங்கோட்டையன் வந்திருக்கின்றார். செங்கோட்டையனை பயன்படுத்தி மேலும் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையக்கூடும். செங்கோட்டையனை போன்ற ஒரு முக்கிய நபர்கள், அதாவது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவிலே முக்கியமான நிலையில் இருந்தவர், அவரே அந்த இடத்திற்கு சென்று விட்டார் எனும் பொழுது நாம் செல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு சிறிய தயக்கமும் இல்லாமல் மற்றவர்களும் இணையக்கூடும். சென்னை பனையூரிலே விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் இணைந்திருப்பதன் மூலமாக அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தனிநபராக செங்கோட்டையன் இந்த இணைப்பை மேற்கொள்ளவில்லை. செங்கோட்டையன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாவதற்கான அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது. மேலும் பல கட்சிகளை செங்கோட்டையன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பின் அடிப்படையிலே தாவேகாவுடன் இணைக்கக்கூடும். தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவரை முக்கிய நிர்வாகிகள் சென்று வாயிலில் நின்று வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருந்த அந்த காட்சிகளை நாம் காணுகின்றோம். இணைப்பு விழாவாக இது நடைபெற்றிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏராளமான புதிய நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு தற்பொழுது கிடைத்திருக்கின்றார்கள். பல்வேறு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.